எதையோ ஃபேக்கா உருவாக்கலாம், ஆனா ஒரு வேர்ல்டு கப்பையே ஃபேக்கா உருவாக்க முடியுமா? வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டவே ஆனா நடத்தியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்க கபடி வேர்ல்டு கப் அது ஒரு ஃபேக்கு. அது ஏன் ஃபேக்கு, அது யார் ஆக்சுவலி நடத்துறாங்க, அண்ட் அதுல ஆடின பிளேயர்ஸுக்கு பேன், அது உண்மையா? இதனால எவ்வளவு பெரிய இஷ்யூ நடக்க போகுது, அண்ட் இதனால கபடி வேர்ல்டு கப்புக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக இந்த வீடியோல ஃபேமஸான பிகேஎல் பிளேயர்ஸ்லாம் பேன் ஆக போறாங்க. டீட்டெயில்டா சொல்றேன், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hello every friends, 1 minute please. So friends, ரீசெண்டா எனக்கு அவ்வளோ டிஎம் இன்ஸ்டாகிராம்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ கபடி வேர்ல்டு கப் நடக்குது, நீங்க அதை பத்தி வீடியோவை போடல, ஸ்குவாடே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டெலிகாஸ்ட்லாம் பத்தி வேற கேட்டு நிறைய பேர் திட்டிருந்தீங்க, சொல்ல போறியா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் ஐபிஎல்ல பிஸியா இருந்ததுனால அதை கொஞ்சம் கண்டுக்காம விட்டேன். திடீர்னு போய் பார்த்தா இன்னைக்கு அவ்வளோ டிஎம், ஏன்னா 2 பிளேயர்ஸ் பேன் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் இன்னைக்கு டீட்டெயில்ஸா தேடி பார்த்தா தான் தெரியுது நிறைய விஷயங்கள் இங்க சிக்கிருக்கு அப்படிங்கிறது. எஸ், கபடி வேர்ல்டு கப் அப்படிங்கிற ஒன்று நடந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் அதை அப்டேட் பண்ணியிருப்பேன். அதாவது அது அஃபிஷியல் கபடி வேர்ல்டு கப்பாக இருந்திருந்தா நம்ம சேனலில் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் சேர்ந்துருக்கும். இதுக்கப்புறமும் வரப்போகுது, வீடியோ பார்க்கணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட் இந்த டைம் நடந்த வேர்ல்டு கப் அப்படிங்கிறது ஃபேக்கான ஒரு கபடி வேர்ல்டு கப். நான் டீட்டெயில்டாகவே சொல்லிடுறேன். ஸோ இந்த வேர்ல்டு கப்பை நடத்துறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கபடி ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் நடத்துறாங்க. இது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் கிங்டம், அதாவது யூகேல நடக்குது. சரி, இதுல ஆடுற டீம்ஸ் எல்லாம் யார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூகேவே பேஸ் பண்ண கண்ட்ரிஸ் லைக் இங்கிலாந்து, போலந்து, ஸ்காட்லாந்து, இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் இருக்காங்க. இது இல்லாம ஒரு சில ஹாங்காங் மாதிரியான ஏசியன் கண்ட்ரிஸ் இருக்காங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்தியாவை தவிர ப்ராப்பரா கபடி ஆடுற எந்த ஒரு கண்ட்ரியுமே இந்த டோர்னமெண்ட்ல கிடையாது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆல்சோ இங்க ஆடுறாங்க. எனக்கு எப்படின்னா, இந்தியா எப்படி இதுல போய் சிக்கிச்சுன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா இந்தியாவில இருந்து ஒரு டீம் அபிஷியலா வேற போயிருக்காங்க, போய் அங்க பிளே பண்ணிருக்காங்க. அதுல நல்ல பிளேயர்ஸ்லாம் வேற இருக்காங்க. இந்தியா டீம் அப்படிங்கிறது இந்த டோர்னமெண்ட்ல பி குரூப்ல இருக்கு, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்து டேபிள் டாப்ல இருக்காங்க கபடியில. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கேட்கவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யூகே பேஸ் பண்ண கண்ட்ரிஸ் தான் நிறைய இருந்துச்சு. இது அவங்க கிரியேட் பண்ண ஒரு ஃபேக் கபடி வேர்ல்டு கப் தான். இந்தியா ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர் தலைமையின் கீழ் தான் ஸ்குவாட் அனுப்பப்பட்டிருந்துச்சு. ஃபுல் ஸ்குவாட் டீடைல்ஸ் எனக்கு இல்லை, பட் கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்காக வீடியோவா போடுறேன். பட் அதுல இருந்த முக்கியமான 2 பிளேயர்ஸ், ரைட் கார்னர் அமித் கூட பிளே பண்ணாரு, அண்ட் கூடவே ராகேஷ் நர்வால் அப்படிங்கிற பிளேயர், இந்த 2 பேரும் பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த 2 பேரும் கண்டிப்பாக பேன் செய்யப்படுவாங்க இந்தியன் கபடியில் இருந்து. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பிகாஸ் இவங்க பண்ணது ஒரு தப்பான விஷயம். அண்ட் இந்த டோர்னமெண்ட் யூடியூப்ல வேற டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஃபுல் மேட்சா. அது கமெண்ட் ஃபுல்லாவே எங்கடா ப்ராப்பர் இந்தியன் டீமே காணன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்களுமே எங்கிட்ட ஏன் ப்ரோ பவன்லாம் ஆடலையா அப்படின்னு சொல்லிட்டு. இது கபடி வேர்ல்டு கப்பே கிடையாதுங்க, அப்படி எப்படிங்க போய் இந்தியன் டீமா பவன்லாம் போய் ஆடுவாங்க அப்படிங்கறத என்னோட கொஸ்டினா இருந்துச்சு. சோ கபடி வேர்ல்டு கப் அப்படிங்கறத யாரு நடத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷன் அப்படிங்கிறவங்க தான் நடத்துவாங்க. இவங்க தான் ஒலிம்பிக் கமிட்டியால அபிஷியலா கபடியை மெயின்டைன் பண்றதுக்காக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஃபெடரேஷன், இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷன். அண்ட் அது இல்லாம ஏசியன் கபடி ஃபெடரேஷன் ஒன்னு இருக்கு. சோ 1990 இருந்து கபடி பத்தின எல்லாத்தையும், அதாவது கபடியில யாருக்கு மெடல், அபிஷியல் மெடல் கொடுக்கலாம், சோ அந்த மெடல் டோர்னமெண்ட் நடத்துறது, இது எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கிற ஒரு அமைப்பு தான் இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷன். இவங்களுக்கே தெரியாம வேர்ல்டு கபடி ஃபெடரேஷன் ஒன்னு உருவாக்கி அதன் மூலியமா கபடி வேர்ல்டு கப் அப்படிங்கிற ஒன்றை கண்டக்ட் பண்ணிருக்காங்க யூகே. இது மிகப்பெரிய ஸ்கேம் அண்ட் மிகப்பெரிய தப்பும் கூட. ஸோ இதனால இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷன் இப்போதைக்கு ஒவ்வொரு இன்டர்நேஷனல், அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் அங்க இருக்கிற அபிஷியல் கபடி ஃபெடரேஷனுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிற எல்லா டீமுக்கும் பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமெச்சூர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் அந்த நோட்டீஸ் வந்திருக்கு. பட் இது இந்தியன் கபடியை பாதிக்காது, பிகாஸ் அமெச்சூர் கபடி ஃபெடரேஷனுக்கு தெரியாம தான் இந்த விஷயம் எல்லாமே நடந்திருக்கு. அப்படிங்கும் போது ஸோ அமெச்சூர் கபடி ஃபெடரேஷன் அதுல பிளே பண்ண எந்த ஒரு கபடி பிளேயருக்குமே இந்தியாவில் இதுக்கப்புறமா ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. கெரியர் க்ளோஸ் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணி விட்டுருவாங்க, அதாவது பேன் விதிச்சிருவாங்க. அந்த டோர்னமெண்ட்டுக்கு மேலேயும் கேஸ் போட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட போறாங்க இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷன். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிகப்பெரிய தப்பு. ஸோ இது ஒரு ஃபேக் டோர்னமெண்ட், ஃபேக்கா ஒரு அமைப்பை உருவாக்கி ஃபேக்கா ஒரு கபடி வேர்ல்டு கப் நடத்திருக்காங்க. பட் இதன் மூலமா ரொம்ப சீக்கிரமாவே நம்ம ஒரிஜினல் கபடி வேர்ல்டு கப் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதற்கான வியூவர்ஷிப் எல்லாமே பயங்கரமா வித்திருக்காங்க. ஸோ அதனால கபடி வேர்ல்டு கப் கூடிய சீக்கிரம் இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதை பத்தின எல்லா அப்டேட்டும் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.